I'd like to welcome you in the mighty name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். God has given us a beautiful day. கர்த்தர் இந்த நாள் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு நாளை கட்டளையிட்டிருக்கிறார். Today we are here to praise Him with thanksgiving. நாங்கள் இந்த இடத்துல தேவனை நன்றியுள்ள மனதோடு துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். For His protection throughout the year and that we have officially made it halfway throughout the year. ஆம், இந்த வருடம் முழுக்க அதாவது இந்த இவ்வளவு நாள் நாங்கள் 7 மாதங்கள் கடந்து வந்திருக்கோம். இது முழுவதுமாக அவருடைய கிருபை அவருடைய பாதுகாப்பு எங்களோட இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். So let's begin by reading the whole of Psalms chapter 100. நாங்கள் சங்கீதம் 100 நாங்கள் முழுவதுமாக நாங்கள் வாசிக்க போகிறோம். Verse by verse. A psalm for giving grateful praise. Shout for joy to the Lord, all the earth. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். Worship the Lord with gladness. Come before Him with joyful songs. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். Know that the Lord is God. It is He who made us and we are His. We are His people, the sheep of His pasture. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். Enter His gates with thanksgiving and His courts with praise. Give thanks to Him and praise His name. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். For the Lord is good and His love endures forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Amen. Verse 4 says, enter His gates with thanksgiving and His courts with praise. நாங்கள் பார்க்கிறோம் 4வது வசனம் சொல்கிறது அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று. God expects of only our presence and our praise. ஆம், தேவன் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது அவருடைய சந்நிதி முன்னே நாங்கள் வந்து அவரை துதிப்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. Let's show that by singing to Him and showing our thankfulness. நாங்கள் அவர் சந்நிதியிலே நின்று பாடல்களை பாடி அவரை துதித்து நாங்கள் நன்றி அறிதலை அங்கே செலுத்தவர்களாக இருக்கிறோம். Thank you.
துதிகன மகிமை செலுத்துவது ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமான காரியம் ஆண்டவரே. அப்பா உமது வாசல்களில் துதியோடும் உமது பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து ஆண்டவரே. அப்பா கர்த்தரே தேவன் என்று ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய ஆண்டவரே. நாங்கள் உமது ஜனங்களும் ஆண்டவரே உமது ஆடுகளுமாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya hallelujah we praise you hallelujah கரலகரலபரபா சதுரலபா hallelujah ஆண்டவரே எல்லாவித அதிகாரங்களுக்கும் ஆண்டவரே எல்லாவித விக்கிரங்களுக்கும் ஆண்டவரே அப்பானே மேற்பட்டவராய் இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே உம்மை துதிப்பது ஆண்டவரே எங்கள் தகுதி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிப்பது ஆண்டவரே அப்பா எங்கள் மேல் விழுந்த கடமை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 hallelujah hallelujah we worship you Lord hallelujah we give you all the praise hallelujah hallelujah Hallelujah. hallelujah thank you Jesus. Let's sing this next song and show the Lord how worthy He really is. All the praise that He deserves. Worthy of every song we could ever sing. Worthy of all the praise we could ever bring. Worthy of every breath we could ever breathe. We live for you. Jesus, the name above every other name. Jesus, the only one I could ever save. Worthy of every breath we could ever breathe. We live for you. Live for you. Holy, there is no one like you. There is none beside you. All of my life I sing wonder. Show me who you are and fill me with your love and lead me. Keep me round your doors around me. Holy, there is no one like you. There is none beside you. Open up my eyes and wonder. Show me who you are and fill me with your heart and lead me in your love. Your doors around me.
தெய்வமே பாறையின் மேலே கட்டினவன் ஆண்டவரே சுவாமி புத்தியுள்ள மனுஷன் ஆண்டவரே அது போல ஆண்டவரே அப்பா உண்மையிலே ஆண்டவரே அப்பா எங்களோட வாழ்க்கை எங்களோட சிந்தனைகளை ஆண்டவரே எங்கள் கட்டுப்படி ஆண்டவரே ஆண்டவரே there's no one like you ஆண்டவரே உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே அப்பா எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் வைக்க எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே நீ மாத்திரமாக இருக்க நீங்க ஆண்டவரே oh God thank you Jesus hallelujah we put our trust on you Lord hallelujah you are our firm foundation we believe in you Lord hallelujah thank you Jesus thank you hallelujah you fill our hearts Lord hallelujah lead us Lord hallelujah hallelujah let others see that Lord
Abba, you have been through generations. Lord, you have helped us to come through all of our obstacles, Lord. Lord, how come, Lord, you will never fail us, Lord. Hallelujah. Why would you fail today, Lord? Lord, we bless your name. Lord, we put our trust and we believe in you, Lord. Thank you for that, Lord. Thank you. We worship you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Praise the name of Jesus. Hallelujah. Let us pray. அவர் ஒரு நாளும் அவர் தோற்று போகிற தெய்வம் அல்ல. Hallelujah. அவர் ஒரு நாளும் தோற்று போகிறவர் அல்ல. Oh, hallelujah. எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வமே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா தோல்விகளை எல்லாம் வெற்றியாக மாற்றி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா தெய்வமே சுவாமி, கிறிஸ்து என்னும் அஸ்திவாரத்தின் மேலே, கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேலே கட்டின வீடு ஆண்டவரே அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வாக்குத்தத்தம் சொன்னது போல இந்த நேரத்தில் சுவாமி உன் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நமது காலத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர். உமது மேலே நம்பிக்கை வைத்தவர்கள் ஒரு நாளும் தொற்று போவதில்லை ஆண்டவரே. இந்த நாளை பொறுப்படுங்க சுவாமி ஆண்டவர். இந்த நாளில் வசனத்தை இந்த காலத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கொடுக்க போகிற மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது போல சுவாமி ஒளிபெய்கிற மக்களோட கூட இருங்க ஆண்டவரே. அப்பா இதை கேட்கிற ஜனங்கள் மத்தியிலே நல்ல விதத்துல விழுந்து புதியாக ஆண்டவரே பலன் கொடுக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. இந்த நாள் ஆண்டவரே கர்த்தர் தந்த நாள் என்று அறிக்கை செய்திருக்கிறார் ஆண்டவரே. என் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்யப்படி ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் மருத்துவத்தை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதா. ஹalleluya. Oh, hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் இந்த மாலை வேளையிலே நான் வாழ்த்துகிறேன். Let's welcome you in the mighty name of Jesus. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். Our God is good. அருமையான ஆராதனைக்குள்ளாய் தேவன் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். God has taken us through an amazing worship today. நாங்கள் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். We're going to read a verse that will be part of the topic of today's sermon. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போறோம். Turn me to 1 Chronicles chapter 29 verse 12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். Amen. Hallelujah. Riches and honor come from you. The Lord is the ruler of all things. In your hand is strength and might. It is your hand to exalt and strengthen anyone. எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் என் தேவனாலே முடியும். It's in your hand to strengthen and to be powerful. கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறார். Amen. God picks you up from the dust and He puts you amongst the kings and rulers. ஆகையினாலே தேவன் யாரையும் யாருடைய தகுதியையும் யாருடைய ஞானத்தையும் அவர் பார்த்து அவர் அழைத்து அவர்களை உயர்த்துகிறவர் அல்ல. God doesn't look at how much knowledge you have or how wise you are. That is not how He chooses you.
40 வருடங்களாய் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசேயை அழைத்து மோசேயை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக உயர்த்தினார். He chose the shepherd Moses, who was for 40 years had the herd of sheep, and now God he called him and chose him to do God's work. அதுபோல இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய வேதத்திலே இருந்து தேவன் உயர்த்திய அநேகரை நாங்கள் பார்க்கிறோம். In the word of God we see many that God had chosen and put them in higher places. ஆனால் இன்றைக்கு ஒரு பரிசுத்தவானை நாங்கள் நினைவுகூர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவரை உயர்த்திய அந்த காரியங்களை நாங்கள் சிந்திக்க போறோம். But today we're going to look at one man who God chose and he exalted him. அதற்கு முன்பதாக லூக்கா 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது When you read from Luke chapter 16 verse 15, அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்கள் என்று காட்டுவீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. And he said unto them, you show yourself righteous before men, and God knows your hearts. What is considered high among men is abominable before God. இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய மேன்மையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். So we can see in today's world that many men they are exalting themselves in this world. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய மேன்மையை நான் என்ன செய்கிறேன், அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். But it says that it's abominable before God. ஏனென்றால் எந்த ஒரு மேன்மையும் எந்த ஒரு உயர்வும் தேவனிடத்திலே இருந்து வருகிறது. ஹல்லேலூயா. Because all exaltation and to be brought to higher places only able through God. ஆகவே நாங்கள் வாசித்த வசனத்திலே எந்த ஒரு மனுஷனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் இந்த தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. That's why in the verse we read before is that when we in Luke chapter 6 verse 15 we read that that only God is able to exalt or strengthen anyone. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாங்கள் அறிந்த ஒரு மகாபரிய தீர்க்கதரிசியாக தானியேலை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். We all know about him, the big prophet Daniel. தானியேல் ஏதோ ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அழைக்கப்படவில்லை. Daniel was not chosen or called because he was a prophet. அவர் எருசலேமிலே இருக்கிற பொழுது பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மூலமாக எருசலேமை சுரைப்பிடித்து அங்கே இருந்து அவர் ஒரு கைதியாக பாபிலோன் தேசத்துக்கு அழைக்கப்பட்டவர். You can see that Daniel, before he was chosen by God, he was a prisoner before he was chosen. அவர் மட்டுமல்ல, அவரோடு கூட இன்னும் 3 வாலிபர்களாக 4 வாலிபர்களாக இவர்கள் வாலிபர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டார்கள். So these were youths who were chosen by God. அதை சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே, வாலிப பிராயத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன அடுத்த நிலை, எங்களுடைய அடுத்த கட்டம் என்னவென்று தெரியாத அளவுக்கு அவர்கள் அழைக்கப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். We can see when you're in your youth, you don't know what your next step is, what to progress your life. You don't know what's next in your life. அதுவும் அவர்களுக்கு பெரிய ராஜ மரியாதை அல்ல, அவர்கள் சிறை கைதிகளாக அவர்கள் அழைத்துக் கொண்டு வரப்பட்டார்கள். And they were called, they were brought in as prisoners. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு பெரிய உயர்வையும் மேன்மையையும் வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் முன்குறித்து அறியவில்லை. They didn't know beforehand what kind of a big plan, what kind of grace God had prepared for them. ஆனால் அவர்கள் 4 வாலிபர்களும் தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். Well, these 4 youths, they were ones who were glorifying and exalting the name of the Lord. அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நிந்தையையும் நெருக்கத்தையும் அவர்கள் பார்க்காதபடி இவைகள் எல்லாவற்றிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மட்டும் அவர்கள் நேசித்தார்கள், விசுவாசித்தார்கள். They didn't look at the hardships and what kind of situation they were in at that time. They only focused on God and put their trust in God and they praised Him. அவர்கள் அங்கே வருகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அங்க ராஜாவினுடைய விருந்து அவர்களுக்கு ஆயத்தப்பட்டிருந்தது. You see, when they came to the place, they had a feast prepared for them. ராஜாவுடைய விருந்து எப்பொழுதும் அங்கே பார்க்கிற பொழுது அவர் வணங்குகிற தெய்வங்களுக்கு முன்பதாக வைத்து அதற்கு பிற்பாடுதான் அவர்கள் அதை புசிப்பார்கள். So the king's feast, before it's being given to the king, they keep it with for their idols, and then only will they consume it themselves. ஆனால் தானியேல் என்ன செய்தார், அந்த ஆகாரத்தை தாங்கள் புசிப்பதற்கு விரும்பாமல்
அவர்கள் ஒன்று செய்தார்கள், என்ன எங்களுக்கு இவைகள் அல்லாத தனிமையான வேறு ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டார். So Daniel, he knew about this, so he said that he didn't want to consume that food that was prepared for the king's feast. They wanted to have a different meal. அவர்களுக்கு அந்த ஆகாரத்தை கொடுப்பதற்கு அந்த அதிகாரி மிகவும் பயந்து கொண்டிருந்தார். The king there was The person who was in charge. The person who was in charge was afraid and scared to prepare this meal and give the separate meal to these youths. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு அதை கொடுப்பதற்கு ஆயத்தப்பட்டிருந்தார். But they got prepared. They prepared this separate meal for them. இவர்களோடு இருந்து தானியங்களை உண்டவர்களையும் ராஜாவுடைய போஜனம் உண்டவர்களுக்கும் அங்கே நாட்கள் குறிக்கப்படுகிறது. They said that there were different days where the king chooses to eat with them or different people. அங்கே ராஜா அவர்களை அழைக்கிறார். So the king, he calls them. பார்த்தால் அங்கே இரண்டு வகையான மனுஷர்கள், வித்தியாசமான மனுஷர்கள் அங்கே வருகிறார்கள். There are two different types of men coming there. ராஜ போஜனத்தை சாப்பிட்டவர்களுக்கும் இங்கே தானியத்தை சாப்பிட்ட பருப்பு முதலியான தானியங்களை சாப்பிட்டவர்களுமாகிய தானியேல் அவருடைய நண்பர்களையும் அங்கே பார்க்கிறார்கள். So he sees one the type of man who consumed the king's feast, and the other was Daniel and the other youths who consumed the vegetarian food. ராஜாவுடைய ஆகாரத்தை புசித்தவருடைய முகங்களை பார்க்கிற பொழுது அவருடைய முகங்கள் எல்லாம் களைத்து போயிருந்தன. So the people who consumed the king's feast, their faces looked, they have grown weary and they were tired. ஆனால் தானியேல் விரும்பியதான அந்த பருப்பு போன்ற தானிய வகையான அந்த ஆகாரத்தை உண்ட தானியேல் மற்றும் மூன்று நண்பர்களையும் பார்க்கிற பொழுது அவர்கள் மிகவும் புஷ்டியாக இருந்தார்கள். We can see Daniel and his friends who consumed the vegetarian food, they were all standing firm and they were all energized. ஒருவேளை அந்த ராஜா நினைத்திருக்கலாம், தன்னுடைய அந்த உணவை உண்டால்தான் இவர்கள் திடகாத்திரமாய் இருக்கலாம் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கலாம். So he must have thought, oh, they ate the food. The king thought that, oh, they ate the feast. That's why they are so energized and active. ஆனால் இவர்களோ அவருக்கு மாறாக தங்களுடைய ஆகாரத்தை உண்டார்கள். But the king didn't know that they had the vegetarian food. பார்க்கிற பொழுது அவர்கள் தேவனுடைய பலத்தினாலே அங்கே பலப்படுத்தப்பட்டார்கள். So we can see that at that time they were strengthened by the Lord. எப்படி என்று சொன்னால், நாங்கள் நினைக்கிறது போல மாம்சமோ அல்லது ராஜாவுடைய போஜனமோ நம்மை பலப்படுத்துவதில்லை. We can see that not the king's feast or the king energizes us. இவர்கள் சாப்பிட்ட அந்த ஆகாரம் அவர்களை என்ன செய்தது? பலப்படுத்தியது. But the vegetarian food that was given to Daniel and his friends, it gave them the energy they needed. நீங்கள் தானியேல் 1:8 வாசித்து பாருங்கள். If you read from Daniel chapter 1 verse 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைமையினிடத்திலே வேண்டிக் கொள்கிறான். Daniel resolved in his heart not to defile him by himself by the king's food and the wine he drank, and he prayed to the chief of the princes that he would not defile himself. அவருடைய வேண்டுதலின்படி அங்கே நடக்கிறது. And according to those wishes, it took place. ஆனால் நீங்கள் இங்கே பாருங்கள். Well, you can see here. இவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மனச்சியோடு இருக்கிறார்கள். You can see that they are here with a different kind of spirit. அவர்கள் ஒருவேளை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் மாம்சத்திலே பலவீனப்பட்டவர்கள் போல இருக்கலாம். In physical, they might look like they are very strong and they've grown weary. ஆனால் அவர்கள் மாம்சத்திலே பலவீனப்படவில்லை. They were not weak in their physical. அவர்கள் மிகவும் புஷ்டியாகவும் திடகாத்திரமாகவும் இருக்கிறார்கள். They were very energized, very strong. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். They were very happy. ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். But the Lord was with them. மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகமானது என்று வேதம் சொல்லுகிறது.
The physical body might look tired, but the spirit was strong. அவர்களுக்குள்ளே இருந்த அந்த ஆவி என்ன செய்கிறது? தேவனோடு கூட உறவாடிக் கொண்டிருக்கிறதுனாலே அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. The reason why they're so energized, they're so powerful, is because their spirit is engaging with the Lord. இந்த தானியேல் 1:17 வாசிக்கிற பொழுது, When you read from Daniel chapter 1 verse 17, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொற்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஹல்லேலூயா. To these 4 youths, God gave knowledge and skill in all writing and wisdom. He made Daniel wise enough to know all visions and dreams. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, தானியேலும் இந்த 4 வாலிபர்களும் அழைக்கப்பட்டு வருகிற பொழுது தங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உயர்வு தங்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. Daniel and all the youths, they didn't expect that they would receive such a life. அந்த நாட்களிலே நீங்கள் பாருங்கள், ஒரு சிறை கைதியாக ஒருவர் கொண்டு வரப்பட்டால் அவருடைய முடிவு நமக்கு தெரியும் எப்படி ஆகும் என்று. Because when a prisoner has been brought there, then normally you would know what kind of consequences and they would face in their life. ஆனால் இந்த 4 வாழ்க்கையின் ஒப்புக்கொடுத்தலின் நிமித்தம், தேவனோடு வைத்த உறவின் நிமித்தம், தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுக்கிறார். We can see in the midst of all of this, God had given them all the knowledge and skill in all writing and wisdom. விசேஷமாய் தானியேலை சகல தரிசனங்களையும் சொற்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். He made Daniel wise enough to know all visions and dreams. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அவர்களை மேன்மைப்படுத்துவதற்கு முன்பதாக அவர்களை ஆவியிலே பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். You can see that they are strengthened in spirit. ஏனென்றால் அவர்கள் ஆவியிலே பலப்பட்டத்தான் தேவனுக்கு முன்பதாக, ராஜாக்கு முன்பதாக நிற்க முடியும். Because only when they're strengthened in spirit, they are able to stand in front of the king and in front of God. இந்த வாலிபர்கள் இன்று சந்திக்க போகிறதான கொடூரமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. There are many things that these youths are going to be facing. ஆனால் இவர்களுக்கு எதுவும் தெரியாது. But they don't know anything about that. ஆனால் தேவன் அவைகளுக்கு தக்கதாக இவர்களை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். But God knows about all of this, and that's why He's preparing them. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் அருமையானவர்களே. In our lives is like this as well, my dearly beloved. நமக்கு நடக்க போகிறது என்னவென்று நமக்கு தெரியாது. We don't know what the future might hold for ஆனால் us. சிலவேளை நெருக்கங்கள், துன்பங்கள் வருகிற பொழுது நாங்கள் கொஞ்சம் துவண்டு போகிறோம். But when we face certain hardships in our life, we lose hope and faith. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய பிள்ளைகளை தனக்காக நிற்கும்படிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். God is preparing us to stand firm for Him. ஆகவே நான் கொரிந்தியர்களை நான் வாசிக்கிறோம், எல்லா இடங்களிலும் நம்மை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். That's why in Corinthians He has written that God gives us victory in all things. அப்படி என்றால் வெற்றி என்பது அது சாதாரணமாக நமக்கு கிடைக்க போகிற ஒரு காரியம் அல்ல. So அருமையானவர்களே, victory is not a simple thing, an ordinary thing that we can receive. வெற்றிக்காக நாங்கள் அநேக போராட்டங்களை, அநேக ஒப்புக்கொடுத்தலை, அநேக காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. In order to receive victory, we have to go through many hardships and we have to offer and dedicate ourselves. இப்படிப்பட்ட நேரத்திலே அங்கே பார்க்கிறோம், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் ஒரு தரிசனத்தை, சொற்பனத்தை காணுகிறார். That's what we can see where Nebuchadnezzar, the king, he received a dream, a vision. அந்த சொற்பனமானது அவரை என்ன செய்தது? அவரை கலங்க பண்ணிட்டு. That dream shocked him. ஆனால் இதுக்கு முதல் நாங்கள் பார்த்தோம், தானியேலை சகல சொற்பனங்களையும் தரிசனங்களையும் காணக்கூடிய அறிவுள்ளவனாக தேவன் மாற்றினார். So we can see that God gave Daniel the wisdom to know all of the visions and dreams. தானியேலை அப்படியாக ஆயத்தப்படுத்தின பின்புதான் நேபுகாத் நேச்சாருக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். Only after God preparing Daniel to see these visions and dreams, that's when Nebuchadnezzar received this dream. ஆனால் நீங்கள் பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved, you can see here. நேபுகாத் நேச்சர் அங்கே பார்க்கிறோம், அந்த சொற்பனத்தை தனக்கு விளங்கப்படுத்தும்படிக்கு Nebuchadnezzar wanted to understand this vision. தன்னுடைய சபையிலே இருக்கக்கூடிய தன்னுடைய யோதனர்கள், இன்னும் சாஸ்திரிகள், இப்படிப்பட்டவர்களை அவர் அழைக்கிறார். So he summoned the magicians, enchanters, sorcerers and astrologers. அழைத்து அவர்களிடம் அந்த தரிசனத்தை குறித்து சொல்லி அதனுடைய விளக்கத்தை கேட்கிற பொழுது, And when he told them what he had dreamed and he asked them for explanation, அவர்கள் ஒருவராலும் அதற்கான விளக்கத்தை சொல்ல முடியவில்லை. so when they heard about this dream, they were not able to explain what this dream meant. ஆனால் தானியேல் என்ன சொன்னார்? But what did Daniel say?
சொற்பதங்களை விளக்குவது எங்களுடைய காரியம் அல்ல, அது தேவனுடைய காரியம். Daniel said, it's not our thing to interpret these dreams, it's God's. இந்த வேளையிலே ராஜா மிகவும் கோபப்பட்டு என்ன செய்தார்? இருக்கக்கூடிய எல்லா விதமான சாஸ்திரிகள் ஞானிகள் எல்லோரையும் கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். Then he commanded that all the astrologers and enchanters and all the sorcerers needed to be killed because they were not able to interpret the dream he had. தானியேலோ பயப்பட்டு போகவில்லை. Daniel did not get scared. தானியேல் என்ன செய்கிறார்? தன்னுடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூன்று பேருக்கும் சொல்லி தானுமாக சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார்கள். So the reason why he wanted to kill them was because he thought that they conspired against him to mislead him and wicked things. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறை கைதிகள் தான், ஆனாலும் தேவனோடு கூட அவர்களுக்கு உறவு இருக்கிறது. But the youths, they were not afraid, even though they were prisoners, they were not afraid because they had a good relationship with God. அவர்கள் தாங்கள் இருக்கிற நிலைமையை, சிச்சுவேஷனை அவர்கள் பார்க்கவில்லை. They didn't look at the situation they were in. எந்த இடத்திலும் நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம், நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசித்தார்கள். They believed that God is with them and they believed that He will give the answer. அந்த விசுவாசத்தின்படி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். So with that faith, they prayed. கர்த்தரோ அந்த தரிசனத்துக்கான விளக்கத்தை தானியேலுக்கு விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. So Daniel was able to explain and interpret the dream he had. இப்பொழுது தானியேல் சொல்லுகிறார், அந்த பிரதானியிடம் சொல்லுகிறார், அதற்கான விளக்கத்தை நான் சொல்லுகிறேன், என்னை ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு போம் என்று சொல்லுகிறார். To the commander, he said to the king's guard that that he wants to speak to the king because he wants to interpret the dream. அப்படியாக அவர்கள் அழைத்துக் கொண்டு போகப்படுகிற பொழுது, So when he was taken in to see the king, தானியேல் அதற்கான விளக்கங்களை அவர் சொன்னார். அதாவது இந்த கடைசி நாட்களிலே, இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அந்த உலகத்திலே பார்க்கிற இந்த கடைசி நாட்களின் காரியங்களை அன்றைக்கு தானியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. So we can see that God revealed himself to Daniel at that time and he explained and he helped him to explain and interpret the dream that நேபுகாத்நேச்சர் கலங்கிக் கொண்டிருந்த காரியம் அதுதான் அருமையானவர்களே. That is what Nebuchadnezzar was worried about. இந்த காரியங்களை அவர் தானியேல் அவர்களுக்கு விளங்கப்படுத்தின பொழுது, So when Daniel interpreted the dream to him, ராஜா அந்த காரியத்துக்கான வெகுமதிகளை தானியேலுக்கு கொடுத்து தானியேலை உயர்த்தினார். so he blessed Daniel with the gifts that he had promised as reward and he blessed him with it. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்திலே தேவன் என்ன செய்கிறார்? முதலாவது தானியேல் என்ன செய்கிறார்? அவர் மாம்சத்திலே அவரை பலப்படுத்துகிறார். you can see that he's being strengthened in the flesh. பிற்பாடு நாங்கள் பார்க்கிறோம் தேவனோடு கூட உறவாடுகிற பொழுது தேவன் தம்முடைய ஆவியினாலே அவரை பலப்படுத்துகிறார். Then we can see that God, he strengthened them in spirit. தானியேல் ராஜா நோக்கி சொல்லுகிறார், Then Daniel said to the king, இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி, தேவனும் உங்கள் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் தானியேலுடைய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். The king said to Daniel, surely your God is God of gods and the Lord of kings and a revealer of mysteries, for you were able to reveal this mystery. பின்பு ராஜா என்ன செய்கிறார்? தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாகவும் பாபிலோனிலும் சகல ஞானியின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமப்படுத்தினார். Daniel 2 verse 48, then the king placed Daniel in a high position and lavished many gifts on him. He made him ruler over the entire province of Babylon and placed him in charge of all its wise men. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோனின் மகா நகரத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். Moreover, at Daniel's request, the king appointed Shadrach, Meshach, and Abednego administrators over the province of Babylon, while Daniel himself remained at the royal court. தானியேலோ என்றால் ராஜாவின் கொரு மண்டபத்திலே இருக்கிறார். We can see that Daniel himself remained at the royal court. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, எந்த மனிதனையும் என் தேவனாலே பலப்படுத்தி மேன்மைப்படுத்த முடியும். our God is able to turn anyone's life into a strengthening life. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்னிடத்தில் எந்த தாளங்களும் இல்லை, எந்த ஒரு தகுதியும் இல்லை,
தேவன் எப்படி என்னை பயன்படுத்துவார் என்று நீங்கள் நினைக்கலாம். You might think you are not worthy of anything. How is God choosing you and to put in higher places? ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தாளந்துகளை தேவன் எதிர்பார்க்கிறது அல்ல. But my dearly beloved, we shouldn't forget that God is not expecting the talents that we have. நம்முடைய தகுதிகளை கொண்டு தேவன் நம்மை உயர்த்துகிறவர் அல்ல. God is not checking whether you are eligible or if you are worthy to தேவன் be. நம்முடைய உயர்வுக்கு ஏற்ற தகுதிகளை, ஞானத்தை, அறிவை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் Because இருக்கிறார். God is the one who gives us these skills and all the wisdom we need. நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். We read in the Word of God. 1 கொரிந்தியர் In 1 Corinthians, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:27 வாசித்து பாருங்கள். if you read from 1 Corinthians chapter 1 verse 27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. but God chose the foolish things. 1 Corinthians 1 verse 27. But God chose the foolish things of the world to shame the wise. God chose the weak things of the world to shame the strong. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Here you can see, my dearly beloved children of God. ராஜாவுடைய சமூகத்தில் இருந்த அத்தனை யோசியர்களையும் ஞானிகளையும் வெட்கப்படுத்தும்படி தேவன் தானியேலுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. In order to shame and embarrass all of the sorcerers, the wicked ones, God blessed Daniel with these gifts. ராஜாவே சொல்லுகிறார், தானியேலோ உனக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்கிறார். Because the king himself said to Daniel, the Spirit of the Lord is in you. காரணம் என்ன அருமையான தேவனுடைய And what is the பிள்ளைகளே? reason behind this, my dearly beloved children of God? கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டால் அந்த மனுஷனை தேவன் நிச்சயமாக உயர்த்துவார். Because if God has a dream, a plan for you, God will definitely make sure that it succeeds and He fulfills it. ஏனென்றால் ஒவ்வொருவர் மேலும் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. Because God has a purpose for every single person in this world. கர்த்தர் எந்த மனுஷனுடைய தகுதியையோ அவருடைய அறிவையோ வைத்து தேவன் அழைப்பதல்ல. God doesn't look at the value that you hold in this world. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பாருங்கள். Because if you see at the holy ones in the Old Testament, நம்முடைய அப்போஸ்தலர்களை பாருங்கள். if you look at our apostles, பாருங்கள், உங்களுடைய பேதுரு அடிகளாரை பாருங்கள். if you look at Peter, இவர்களை பாருங்கள், இவருடைய அறிவு என்ன, இவருடைய ஞானம் என்ன. just look at the knowledge and wisdom they had. உங்களை நான் மீன் பிடிக்கிறவர்கள் உங்களை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுகிறேன், என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். He just simply said to them, you will no longer fish for fish, you will be fishing for men. அப்படி அழைக்கிற பொழுது தேவன் அவருடைய அறிவையோ ஞானத்தையோ அவரிடத்தில் இருந்த எந்த ஒரு கல்வியை அவர் பார்க்கவில்லை. Because when He chose them to follow them, He did not look at the wisdom they had or how educated they were. தேவன் அவர்களை கொண்டு செய்ய போற காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். God knew beforehand the things that He was going to do with them. வேதம் சொல்கிறது, அவர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தினவரை எங்களுடைய கண்கள் காணவும் செவிகள் கேட்கவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. Because our God, our eyes didn't see, and our ears didn't hear about the things that God was about to do. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Just like that, my dearly beloved children of God. கர்த்தர் அவர்களுடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை அவர் அன்றைக்கு செய்திருந்தால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையை அது செய்ய வல்லவராக இருக்கிறார். If God was able to do these miraculous things in the Old Testament and in those days, then God is definitely able to do that today for you and me. ஏனென்றால் அவர் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார். Because He's a never-changing Lord. அவர் வார்த்தையில் மாறாதவர். He doesn't change on His words. அவர் வல்லமையில் மாறாதவர். His power doesn't change. அவர் சொன்னால் ஆகும். If He says, it will be done. கட்டளையிட்டால் நிற்கும். If He commands, it will be stopped. அப்படியாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எங்களுடைய கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். Because that's the Lord who will strengthen you and me who are watching here today. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God. ஒருமுறை நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு நாள் கலங்குகிறார். There was a date where Jesus, He was crying out. யோவான் 12:27 வாசித்து பாருங்கள். If you read from John chapter 12 verse 27. இப்பொழுது என்னுடைய ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகினும் இதற்காகவே இந்த வேளைக்கு நான் வந்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. Now my soul is troubled, and what shall I say?
Father, save me from this hour. No, it was for this very reason I came to this hour. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை உயர்த்தினார் என்று சொன்னால் காரணம் என்ன? அவர் எல்லாவித நெருக்கத்திலும் எல்லாவித வேதனையிலும் எல்லாவித பாடுகளிலும் அவர் என்ன செய்தார்? பிதாவே நோக்கி பார்த்தார். The reason why he's at this point now in his life is because at the time of his hardships and when he was going through such hardship in his life, he just offered himself to the Lord and focused on the Lord. பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதாக என்று ஒப்புக் கொடுத்தார். He offered himself to the Lord and said, whatever your will may be done in my life. பிலிப்பியர் 3:8 வாசித்து பாருங்கள். If you read from Philippians 3 verse 8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று பவுலடியார் சொல்கிறார். What is more, I consider everything a loss because of the surpassing worth of knowing Christ Jesus my Lord. For whose sake I have lost all things. I consider them garbage that I may gain Christ. பவுலடியாருடைய அழைப்பை நமக்கு தெரியும். We all know about the calling that Paul had. அவர் தானியேலை போல அல்ல, அவர் மிகுந்த ஒரு செல்வாக்கான வசதியுள்ள மனுஷனாய் இருந்தவர். He was not like Daniel, he was a very wealthy man. ஆனால் கர்த்தர் அவரை தொட்ட இடத்திலே அவர் ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து போய் கண்கள் தெரியாமல் அவர் பூமி ஒரு தெருவிலே இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். When God touched him, all the wealth that he had was gone and he lost his sight. அவரை அழைத்துக் கொண்டு போவதற்கு ஒரு உதவி செய்ய வேண்டியதாக இருந்தது அருமையானவர்களே. When he was being taken somewhere, someone helped him in the midway. ஏனென்றால் அவர் கிறிஸ்துவை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தார், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தார். Because he was hurting the Christians. எனவே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற பொழுது சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகிறார். Because on the way that when Jesus met him, he said, the Lord that you are hurting and troubling is me. அப்படிப்பட்ட கிறிஸ்துவையும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய தயவையும் அவர் கண்ட பொழுதுதான் என்ன செய்கிறார்? ஓ, இப்படிப்பட்ட தெய்வத்தையா நான் இம்மட்டி நாட்களும் துன்பப்படுத்தினேன் என்று சொல்லி அவரை அறிகிற அறிவிலை என்ன செய்கிறார்? அவர் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி அவரை பின்தொடர்கிறார். அருமையானவர்களே, that's the point that he realized that Jesus was the one that he was hurting for all this while. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my dearly beloved children of God, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, to the dear people who are listening to the word of God, நீங்கள் ஒருவேளை எந்த நிலையிலே இருந்தாலும் பரவாயில்லை. doesn't matter what kind of stage you might be in. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டு நாட்களாயிற்று, என்னுடைய வாழ்க்கையில எந்த உயர்வும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். You might be thinking that you have been saved for many years, but you have not seen any kind of development in your life. உங்களை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord who will lift you up, he is with us. ஆனா நாங்கள் ஒன்று செய்ய வேண்டும். But we have to do one thing. தேவன் நம்மை உயர்த்துவதற்கான அந்த உயர்வுக்காக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். We have to desire for that, to be taken to higher places. இந்த தானியேல் இந்த வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள்? அதற்காக பிரயாசப்பட்டார்கள். So what did these youths do? They were desiring to receive, to be taken to higher places. தங்களுடைய வாழ்க்கையிலே இச்சைகளை அவர்கள் என்ன செய்தார்கள்? அர்ப்பணித்தார்கள். They gave everything they had to the Lord. தங்களுடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கைக்கு முன் மாதிரியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். They lived their life as role models in their prayer life. தானியேல் எந்த நேரத்திலும் தான் வழக்கமாய் செய்தபடி 3 வேளையும் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். So what Daniel kept doing is he kept a routine where he was praying 3 times a day. ராஜா அவருக்கு விரோதமாக மகாபெரிய ஒரு கட்டளையை கொண்டு வருகிறார். The king brought a command, a penalty to kill them. ஆனால் இப்படிப்பட்ட எல்லா வேளைகளிலும் அவர் தன் தேவனை அவர் மறுதலிக்காமல் தேவனுக்காக அவர் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தார். We can see that Daniel did not deny the Lord. He stuck to the Lord and he prayed to him and focused on him only. ஆனால் தான் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் அவரை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். That's why even today we are talking about Daniel. கர்த்தர் எந்த மனுஷனையும் பலப்படுத்தி உயர்த்த முடியும். God is able to strengthen anyone and take them to higher places. கடைசியாக ஒரு வார்த்தையை பேசுகிறேன். Lastly, I would like to read a verse. நீதிமொழிகள் 15:33 வாசித்து பாருங்கள். We read from Proverbs chapter 15 verse 33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு மேலானது தாழ்மை என்று நாங்கள் வாசிக்கிறோம். Wisdom's instruction is to fear the Lord, and humility comes before honor. ஆம், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, my dearly beloved children of God, கர்த்தரால் அழைக்கப்பட்ட நாங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்.
If we have been called by the Lord, we have to fear the Lord. கர்த்தர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் நாங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும். We have to remain humble before we are honored. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறோம். If you read from first chapter of Peter, அங்கே பேதுருவினால் சொல்கிறார், Peter says, கர்த்தர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்கிறார். it says, until the Lord lifts you up, stay within his hand. ஏனென்றால் அவர்தான் வல்லமையும் மகத்துவமும் சர்வ வல்லமையும் உள்ள தேவனாக இருக்கிறார். Because he is the Lord Almighty. ஏனென்றால் அவருடைய கரம்தான் நம்மை உயர்த்தும். Because his hand will lift you up. இன்றைக்கு மனுஷன் நம்மை மேன்மைப்படுத்துவார்கள், நாளைக்கு அதே மனுஷர்கள் நம்மை தூசிப்பார்கள். Because the ones who are humbly being lifting us up today, they will dust us off the next day. ஆனால் நம்முடைய தேவனோ நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தினால் அந்த மேன்மை என்றைக்கும் மேன்மைதான். But when the Lord lifts you up, you will always remain at that place. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, நீங்கள் வாழ்க்கையிலே கலங்கிக் கொண்டிருக்கலாம். you might be having troubles in your life. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனுக்காக எதுவுமே செய்ய முடியவில்லை என்று கூட நீங்கள் எழுதிக் கொண்டிருக்கலாம். You might even feel sorrowful because you're not able to do anything for the Lord. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். But our Lord is speaking to us. தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். Look at the life of Daniel. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். Look at the life of Shadrach, Meshach, Abednego. அவர்கள் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Because they are living with us even today. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, That's what, dearly beloved children of God, ஒன்றுக்கு கவலைப்படாமல் do not worry about anything. எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Let everything be known to the Lord. தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அவர் உங்களை உயர்த்துவார். The ஹல்லேலூயா. Lord will listen to your prayers and all of your prayer requests, and He will give the answers to them. கலங்காதே, திகியாதே மனமே, Do not worry, do not be afraid, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். because our God will lift you up. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். Our God will lift you up. நீ எதிர்பார்க்கிறது கர்த்தராலே நடக்கும். Whatever you're expecting, it is possible through the Lord. நீ நம்பி இருக்கிறது கர்த்தராலே நடக்கும். Whatever you're believing in, it is possible through the Lord. ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. God who has called you forward, He is the truth. அவர் ஏதோ மரித்து போனவர் அல்ல. He's not a God who has just died. ஏதோ அவர் அடக்கம் பண்ணப்பட்டவர் அல்ல. He's not a God who has been விக்கிரகம் பண்ணப்பட்டவர் அல்ல. whose funeral has been done. ஆனால் இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட எழுந்து நம்மோடு கூட ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். But He's the Lord God who lives forevermore. ஆகையால் அவர் எப்பொழுதும் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராய் Therefore, He's always able to lift us up. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, கர்த்தரிடத்திலே நீங்கள் திரும்புங்கள். you should turn to the Lord. கர்த்தாவே எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்தும் உமக்காக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்திலே வாருங்கள். You have to ask the Lord that to help you with the needs that you have in life, and God will lift you up. அன்னாலே போல உங்களுடைய இருதயங்களை தேவ சமூகத்திலே ஊற்றி ஜெபியுங்கள். You should pour out your hearts to the Lord and ask Him for answers. ஒருவேளை நமக்கு விரோதமாக அரசாங்கங்களோ அல்லது அரசுகளோ சட்டங்கள் திட்டங்களை கொண்டு வரலாம். Maybe governments will bring laws to change some things. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலான நம்முடைய சட்ட நாயகராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். We have our Lord Jesus Christ, the ruler of this whole world. அவருக்கு முன்பதாக இந்த சட்டம் எதுவுமே இல்லை. In front of the Lord, all of these laws means nothing. அவர் எல்லாவற்றையும் தாறுமாறாக்கிடுவார். Our God will get rid of everything if needed. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. He would put kings away, and He would bring new kings. ஆகையாலே இன்றைக்கு இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கின்ற பொழுதே உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள், அர்ப்பணிங்கள். While you're listening to the word of God right now, you should dedicate yourself to the Lord. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை உயர்த்துவார். God will strengthen you and He will lift you up. ஒருவேளை நீங்கள் பலவீனமாக காணப்படலாம். You might be weak at this point. எலியா பலவீனப்பட்ட சூரியச்செடிகளை படுத்திருந்தார். Even Elijah, he was tired and he was grown weary and he was laying there. என்னால இனி நடக்க முடியாது ஆண்டவரே, என்னுடைய ஆவியை எடுத்துக்கொள்ளும் என்று தேவனிடத்திலே அழுதார், ஜெபித்தார், விண்ணப்பம் பண்ணினார். He cried and prayed to the Lord that he's not able to go further anymore and to take him with the Lord. ஆனால் தேவனை என்ன செய்யவில்லை? But what did the Lord not do? அவருடைய ஆவியை எடுக்கவில்லை. He didn't take his spirit. அவருக்குள்ளாய் ஒரு புதிய ஆவியை கட்டளையிட்டார். He commanded a new spirit within him. தன்னுடைய தூதனை கொண்டு அவருக்கு ஆகாரத்தை கொடுத்தார்.
He took his through his angel he saved அந்த ஆகாரம் சோர்ந்து போன அவருடைய சரீரத்திலே மாம்சத்திலே ஒரு புதிய பலனை கொண்டு வந்தது. That meal brought back the strength that he had lost. அந்த பலன் அவரை ஆவியிலே 40 நாட்கள் அவரை நடக்க வைத்தது. That strength, that power that he received from that meal was he was able to walk for 60 more days, 40 more days. அப்படி செய்த நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். The same Lord is with us today. அவர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் முடியும். அருமையானவர்களே, God is able to lift us up even today, my dearly beloved. அவருடைய கரங்களை பாருங்கள். Just look at his arms. ஆணிகள் பாய்ந்த கரங்களை பாருங்கள். Look at his nail-pierced hands. கண்ணீர் வடிக்கிற கண்களை பாருங்கள். Look at his eyes that are crying out and have tears. ஏன் அருமையானவர்களே? Why, my dearly beloved? நம்மை உயர்த்துவதற்காக. It is to lift us all up. நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக. It's to strengthen us. தாழ்மையிலே இருந்த எங்களை அவர் நோக்கி பார்த்தார். He looked us humbly from down. கர்த்தருக்காக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நம் தேவன் விரும்புகிறார். Our God wants us to do just something for Him. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். I offer all of you in the presence of the Lord. ஜெபம் செய்வோம். Let's all pray. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களை நன்றிகளோடு துதிக்கிறோம். So Heavenly Father, we praise you, Father. தேவரே, இந்த நல்ல மாலை பொழுதிலே நீர் பேசிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, we thank you for talking these words to us, O Father. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் பிழைக்கிறோம், ஜீவிக்கிறோம். ஹalleluya. But only through your word, O Father, are we able to live on. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி தேவரீரே. Lord, just like you said that not by just the food that you consume, but through my word, you are able to live on. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, may you bless your children. உம்மால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. Lord, may you bless your children, O Father, that you have called. கர்த்தாவே, நீர் அவர்களை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. May you promote them and take them to the next level. கர்த்தாவே, உம்முடைய கரங்கள் குறுகி போகவில்லை. Lord, your power has not diminished. உம்முடைய காதுகள் செவிடாகவில்லை. Lord, you have not turned deaf. ஆண்டவரே, உம்மாலே இன்றைக்கு முடியும் தகப்பனே. Lord, you are able, Lord, even today. ஆண்டவரே, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். Lord, I offer all the children that are here in your midst, O Father. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பேசலி அழைத்தவர் நீர் ஆண்டவரே. Lord, you have called all the children that are here, O Father, before they were created in the wombs of their mothers. ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக. Lord, may you lift each and every one of them up. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, அப்பா, இந்த டிவியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. I'm also praying for those who are watching through our live stream. அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, may you bless them as well. உயர்த்துவீராக. May you lift them up. பலப்படுத்துவீராக. May you strengthen them. மேன்மைப்படுத்துவீராக. May you strengthen them, Father. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of the Lord Jesus Christ, I pray. ஆமென், ஆமென், ஆமென். Amen. எல்லோருமாக நாங்கள் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் கூடியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. My dearly beloved children of God, may you all be blessed. இந்த வார்த்தைகள் உங்களை நிச்சயமாக பலப்படுத்தி இருக்கும், உற்சாகப்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். I believe that these words have strengthened you. வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழுவோம். Don't just be listeners to the word of God, but take action and dedicate yourself to the word. அன்றைக்கு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தங்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் தேவனுக்கு முன்பதாக ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்ததனாலே தான் அவருடைய வாழ்க்கை உயர்ந்தது. Only because Daniel, Shadrach, Meshach, Abednego dedicated themselves to the Lord, they were blessed. நாங்களும் அப்படி செய்வோம். We should do the same. தொடர்ந்து எங்களுடைய ஜெப ஆராதனைகள் இருக்கின்றன. கிழமைகளிலே அதிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். We have our regular meetings this week, so you can join us. ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். If you have prayer requests, please do send it to us and we will pray for you. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly. மீண்டுமாய் நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்கும் வரையிலும்
நன்மையும் கிருபையும் உங்களோட தொடரட்டும். Until we meet again, may goodness and mercies follow you all the days of your life. God bless you. God bless you. Amen. Amen. Hallelujah.